من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் அன்னவர்கள் காட்டிய வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடந்த சஹாபாக்கள், தபீங்கள், தபா தாபீங்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டு அதனுடைய நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதல் என்னையும் உங்களையும் பணித்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய குத்துபா உரையில் நாம் மறுமையில் நிரூபிக்கப்பட இருக்கின்ற சாட்சிகள் என்ற தலைப்பில் திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய செய்திகளையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு என்னென்ன செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது, விசாரணை என்ற ஒரு நேரம் இருக்கிறது, அந்த விசாரணையுடைய நேரத்தில் நாம் எப்படி நம்முடைய சாட்சிகளை அந்த இடத்திலே கண்டுகொள்ள முடியும் என்ற விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த செய்திகளை முடியுமான வரை இந்த குத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு நாள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும். முழு மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ்வினுடைய விசாரணையின் அந்த நாளிலே எமக்கெல்லாம் என்ன விசாரணைகள் நடக்கப் போகிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி அமையப் போகிறது என்பதையெல்லாம் அந்த ஒன்று கூட்டப்பட்ட எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வினுடைய முன்னிலையிலே எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல ஆற்றலும் அதிகாரமும் தன்னுடைய கையிலே வைத்திருப்பான். இருந்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த மனிதர்களுக்கெல்லாம் தீர்ப்பளித்து அவர்களுக்குரிய விடயங்களை அன்று நிறைவேற்றிவிட மாட்டான். அல்லாஹ் அவனுக்கென்றொரு நடைமுறையையும் வழிமுறையையும் வைத்திருக்கிறான். அந்த வழிமுறையின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே எதையெல்லாம் செய்து கொண்டார்களோ அவற்றை கண்டுகொள்ளக்கூடிய அடிப்படையிலே ஆதாரங்களை முன்வைத்து, சாட்சிகளை முன்வைத்து அவர்களுக்கு அன்றைக்கு தீர்ப்பு வழங்க இருக்கிறான். அந்த ஆதாரங்களும் சாட்சிகளும் தான் எம் ஒவ்வொருவருக்கும் அன்றைய நாளிலே அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவற்றை சொல்லுகின்ற பொழுது
வஷாஹிதி வமஷ்ஹூத், அதாவது சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கும் சாட்சி சொல்லப்படக்கூடிய அந்த விடயத்தின் மீதும் சத்தியமாக என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். எனவே சாட்சி என்பது மறுமை நாளிலே நாமெல்லாம் விசாரணை செய்யப்படுகின்ற அந்த நேரத்தில் எமக்கு முன்னால் வைக்கப்பட இருக்கிறது. அந்த சாட்சியின் அடிப்படையிலே தான் என்னுடைய உங்களுடைய முடிவு அமைய இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் மேலும் ஒரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வனுஃபிக ஃபிஸ்ஸூர், அந்த நாளிலே உலக முடிவு வருவதற்கு சூர் ஊதப்படும். ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ, இதுதான் எச்சரிக்கப்பட்ட அந்த நாளாகும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ, அந்த நாளிலே அவர்களோடு இழுத்து வரக்கூடியவர்களும் அதே போன்றே சாட்சிகளும் கொன்று வரப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் எனக்கும் உங்களுக்கும் அந்த விசாரணைக்குரிய நாள், அந்த நாள் வருகிற பொழுது நாமெல்லாம் எம்முடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு முன்னால சாட்சிகள் கொண்டு வரப்பட இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அப்படியானால் நாம் அந்த நாளை மிக கவனமாக எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற நன்மையின் அடிப்படையில் அந்த சாட்சிகளை இந்த உலகத்துடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே நாங்கள் அந்த சாட்சிகள் அமைவதற்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்போ இந்த பதிவு செய்யப்படுகின்ற நாள் சுமார் கேட்பதற்கு பேசுவதற்கு அவைகள் ஒரு விடயமாக இருந்தாலும் இப்பொழுது நாம் அந்த நாளை எமக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டும். நான் ஒரு குற்றவாளியாக விசாரிக்கப்பட இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நான் நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே என்னுடைய செயல்களெல்லாம் இந்த இடத்திலே நிரூபிக்கப்பட போகிறது. நான் ஒரு குற்றவாளியாக அல்லது நான் ஒரு நன்மையை செய்த ஒரு நல்லடியானாக மாறுகின்ற சந்தர்ப்பம் இந்த நேரத்திலே எனக்கு முன்னால் சாட்சிகள் கொண்டு வரப்பட்டு விட்டால் நான் ஏதாவது ஒன்றை மறைக்க முடியுமா என்றால் மறைத்துவிட முடியாது. நான் ஏதாவது ஒன்றை மறுக்க முடியுமா என்றால் அதை மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய அந்த ஆதாரங்களை அங்கே முன்வைக்க இருக்கிறான். தன்னால் அந்த இடத்திலே அந்த மனிதன் செய்த எல்லா செயல்பாடுகளுடைய அந்த ஷாஹிதுகளையும் அந்த இடத்திலே காண்பிக்க இருக்கிறான். எனவே யாரும் தப்ப முடியாது, யாரும் அந்த இடத்திலிருந்து ஒளிந்து மறைந்து விட முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நாளை நாம் நமக்கு நாளை கொண்டு வந்து அந்த நாள் எனக்கும் உங்களுக்கும் அமைகின்ற பொழுது அந்த நாள் வெற்றியான நாளாக அமைவதற்கு நாம் இந்த உலகத்தை பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ் இந்த நாளில் என்னென்ன சாட்சிகளை எங்களுக்கு முன்னால் நிறுவி காட்ட இருக்கிறான். நாம் செய்கிற நல்லமல்களின் அடிப்படையிலே தான் எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கிறதா அல்லது அவைகளையெல்லாம் அல்லாஹ் சாட்சியாக பதிவு செய்து அந்த சாட்சிகளை முன்னாலே கொண்டு வந்து இன்ன விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்ற அந்த விடயங்களை ஆதாரமாக எங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்துதான் அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறானா என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சில விடயங்களை எங்களுக்கு முன்னால நிறுவி ஆதாரப்படுத்தித்தான் எங்களை அல்லாஹ் ஒரு குற்றவாளியாக அல்லது ஒரு நன்மையை செய்த நல்லவர்களாக அல்லாஹ் அன்றைய நாளிலே விசாரிக்க இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ என்ன ஆதாரங்களை அல்லாஹ் முன்வைக்க இருக்கிறான் என்றால், முதலாவதாக
மனிதனை அல்லாஹ் விசாரிக்கின்ற அந்த நேரத்திலே அவன் செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் அல்லாஹ்வே சாட்சியாக வருகின்றான். அல்லாஹ்வுடைய சாட்சியை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் அந்த சாட்சியை அந்த இடத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னாலே காட்ட இருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்தமட்டில் அவன் இந்த உலகத்திலே சகல ஆற்றலும் உடையவன். அவனுக்கு ஊனன் உறக்கம் இல்லை. அவன் இரவு பகலாக எங்களுடைய எல்லா செயல்களையும் கவனித்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த பார்வையை அல்லாஹ் எங்கள் மீது எந்த நேரத்திலும் செலுத்தி இருக்கின்ற பொழுது நாம் செய்கிற எந்த காரியத்தையும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நாங்கள் மறைத்து விட முடியாது. அதே போன்று எந்த காரியத்தையும் நான் செய்யவில்லை என்று அந்த நேரத்திலே மறுத்துவிட முடியாது. ஏன்? அல்லாஹ்வினுடைய ஆற்றலின் அடிப்படையில் அல்லாஹ் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ்வுடைய அந்த சிபத்துகளை சொல்லுகிறான். அதில் ஒரு சிபத்து தான் அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிக்க கூடியவன், அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன். எனவே அந்த அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நானும் நீங்களும் தப்ப முடியாது. எனவே அல்லாஹ் மறுமையிலே விசாரிக்கிற பொழுது முதல் சாட்சியாக அல்லாஹ் இருப்பான் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியாக அனுப்புகிறான். இப்போ இந்த நபியாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு தன்னுடைய போதனையை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். வயக்கூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்சலன். அந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு நபி கிடையாது, எனவே நீங்கள் ஒரு ரசூல் கிடையாது என்று அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு, குல் நபியே சொல்லுங்கள், கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும். இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான் என்பதை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் முஹம்மதே என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்கு நாளை மறுமையுடைய நாளில் இது உண்மை பொய் என்பதை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் அவனுடைய சாட்சியை முன்னிலைப்படுத்துகிறான் என்பதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக சகோதரர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுடைய சாட்சி முதலாவதாக எங்கள் முன்னால் வைக்கப்பட இருக்கிறது. அந்த சாட்சியை அல்லாஹ் அன்றைக்கு எங்கள் முன்னாலே கொண்டு வருவான். நீ இன்ன செயல்கள் எல்லாம் இப்படி செய்திருக்கிறாய், இன்ன நேரத்தில் செய்திருக்கிறாய் என்பதை அல்லாஹ் அந்த நாளிலே எங்கள் முன்னாலே காட்ட இருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, அப்ப அந்த நேரம் மிக பயங்கரமான நேரம். ஏன்? அல்லாஹ்வுடைய ஆற்றலின் அடிப்படையில் அல்லாஹ் சகல விடயத்தையும் அந்த நேரத்திலே எங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து அல்லாஹ் தன்னுடைய அந்த சாட்சியை காட்டுவான் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு நாள் ஹஜ்ஜுடைய நேரம், நகர் என்று சொல்லக்கூடிய யௌமுன் நகர், அந்த அறுத்து பலியிடுகின்ற 10வது நாள் ஒரு உரையாற்றுகிறார்கள். அந்த உரை மிக முக்கியமான உரையாக இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உரையை நாங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே அவர்கள் உரையாற்றும் பொழுது தோழர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த நாள் எந்த நாள் என்பதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு நன்றாக தெரியும், இது ஹஜ்ஜுடைய 10வது நாள், இது அறுத்து பலியிடுகின்ற நாள். ஆனால் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்லவில்லை இது 10வது நாள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒன்றை சொல்லப் போகிறார், இந்த நாளுக்கு வேறு ஏதாவது ஒரு பெயர் சொல்லுவார்களா என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்வி இருந்தது.
சஹாபாக்கள் மௌனமாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற ஒரு நாள் அல்லவா என்று அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். ஆம் என்று அந்த நபி தோழர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளை குறித்து சொல்லிவிட்டு அடுத்ததாக கேட்டார்கள், இந்த மாதம் என்ன மாதம் என்பதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ஏதாவது ஒரு பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள் என்பதை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துல்ஹஜ்ஜுடைய மாதம் அல்லவா இது என்று அந்த மாதத்தை அறிமுகம் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அந்த நகரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு, நாம் இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த நகரம் எது என்பதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுதும் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வேறு பெயரை சொல்ல போகிறாரோ என்று நாங்கள் நினைத்தோம். இது கண்ணியமான மக்கா என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான சிறந்த இடம் அல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளையும் அந்த மாதத்தையும் அந்த இடத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்திவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய உயிர்களும் உடைமைகளும் இதைவிட மிக கண்ணியமானது. எனவே இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட, இந்த நகரத்தை விட உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உயிர்களும் உடைமைகளும் மிக கண்ணியமானது, அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதியானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து, இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் என்னுடைய எல்லா செய்திகளையும், அல்லாஹ் எனக்கு அறிவித்த எல்லா வகையையும் உங்களுக்கு மத்தியிலே நான் எற்றி வெற்றி விட்டேனா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த தோழர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வே சாட்சி, நீங்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், என்னால் எல்லா செய்திகளும் எற்றி வைக்கப்பட்டு விட்டது. எனவே வந்திருக்கக்கூடியவர்களே, வராதவர்களுக்கு இந்த செய்தியை எற்றி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை விட யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்க இருக்கிறார்களோ, எவர்களுக்கு இந்த செய்தி எற்றி வைக்கப்பட இருக்கிறதோ அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தியதை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு சாட்சி முன்னிலைப்படுத்த வேண்டியது அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய சாட்சி மறுமையிலே முன்னிலைப்படுத்தப்படும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் செய்த காரியத்திற்கு சாட்சியாக அல்லாஹ்வை அந்த இடத்திலே அந்த அருமை சஹாபாக்களுக்கு அறிமுகம் செய்து அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் என்ற செய்தியை அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த உலகத்திலே நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் சாட்சியாக அல்லாஹ் மறுமையிலே தன்னை முதலாவது வைத்திருக்கிறான். எனவே அவன்தான் எங்களுக்கு முதல் சாட்சியாளனாக எல்லா காரியங்களையும் நிரூபிக்க இருக்கிறான். எனவே அந்த சாட்சியில் இருந்து நானும் நீங்களும் கடுகளவும் தப்பிவிட முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா, எம்மால் இந்த உலகத்தில் வாழ்வதை போன்று, இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்றை மறைப்பதை போன்று, இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை மாற்றி பேசுவதை போன்று மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே மாற்றி பேசிவிட முடியும் என்று நினைக்கிறோமா? முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பார்வை இருக்கிறது. அல்லாஹ் எம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அவனுடைய அந்த சாட்சியை நிரூபித்து சொல்லுவான், அடியானே நீ செய்த பாவம் இது, நீ செய்த குற்றம் இது, நீ பேசிய பேச்சு இது, உன்னால் தப்ப முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபிக்க இருக்கிறான். மிக கவனமாக என்னுடைய உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை நாங்கள்
கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் ஏதாவது ஒன்றை பேசிவிட்டால், ஏதாவது ஒன்றை என்னால் உங்களால் செய்யப்பட்டு விட்டால், அது எனக்கு தவறாக வருகிற பொழுது, எனக்கு அவைகள் மாற்றமாக வருகிற பொழுது நான் அதை பேசவில்லை என்று நானும் நீங்களும் சொல்லிவிடுவதை பார்க்கிறோம். நான் அதை எடுக்கவில்லை என்று நானும் நீங்களும் சொல்லிவிடுவதை பார்க்கிறோம். இதுக்கும் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் அதிலிருந்து மாறிவிடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்ய முடியும். பேசியதை பேசவில்லை என்று சொல்ல முடியும், செய்ததை செய்யவில்லை என்று சொல்ல முடியும், செய்ததற்கு ஆதாரங்கள் காட்ட முடியும். எனவே அன்றைய நாளிலே நாங்கள் எந்த ஆதாரங்களையும் முன்வைக்க முடியாது. அந்த நாள் பயப்பட வேண்டிய நாள், அந்த நாள் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கையான நாள். அதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாளிலே எழுத்து வரப்படுவரோடு சாட்சிகளும் கொன்றுவிடப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அந்த சாட்சிகள் நிரூபிக்கப்பட இருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த சாட்சிகள் நிரூபிக்கப்படுகின்ற அந்த நேரத்தை, நாளை பயந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் பேசுகிற பேச்சு பதிவு செய்யப்படுகிறது, நான் கொடுக்கிற வாக்குறுதிகள் பதிவு செய்யப்படுகிறது, நான் செய்கிற காரியங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதனை அல்லாஹ் மறுமையிலே எனக்கு முன்னாலே கொண்டு வரப்பட இருக்கிறானே, என்னால் தப்ப முடியுமா? இதற்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த குற்றத்திலிருந்து என்னால் மீள முடியுமா என்பதை ஏன் சகோதரர்களே இந்த உலகத்திலே நாங்கள் சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்கெடுத்தாலும் பேசியதற்கு மாற்றமாக பேசுகிறோம், எதற்கெடுத்தாலும் செய்ததை செய்யவில்லை என்று மறுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த உலகத்தில் எங்களால் செய்ய முடியுமே தவிர ஆட்சி அதிகாரம், ஆற்றல் மிக்க அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டிருக்கின்ற அந்த நாளிலே யாரும் தப்பிவிட முடியாது சகோதரர்களே. எந்த செயலையும் மறைத்து விட முடியாது. ஆக அந்த நேரத்தை பயந்து கொள்ள நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவதாக அந்த நாளில் கொண்டு வருவது மலக்குமார்களும் பதிவேடுகளும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்களுக்கு அதாவது பாதுகாக்கு பதிவு செய்யக்கூடிய கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த எழுத்தாளர்கள் எல்லா செயல்களையும் பதிவு செய்கிறார்கள். இன்னொரு வசனத்திலே மா யல்ஃபிலுஹு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய அந்த இருவானவர்கள் உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அதிலே நீங்கள் பேசுகின்ற, நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் பதியப்படுகிறது என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரம் மிக பயங்கரமான நேரம். நாம் செய்யக்கூடிய செயல் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றது. அதற்கென்று வானவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவனுடைய பணியாளர்களாக வானவர்களை அமர்த்தி இருக்கிறான். அந்த வானவர்கள் அவர்களுடைய பணிகளை சரியாக செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். மிக பயங்கரமான செய்தி. அந்த செய்தியை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் தினந்தோறும் நினைத்து பார்க்க வேண்டிய செய்தி. என்ன செய்தி தெரியுமா? மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை கொண்டு வருவான். அந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய அந்த பட்டோலைகள் விசாரிக்கப்படுகின்ற நேரம், அந்த நேரம் மிக பயங்கரமான நேரத்திலே அல்லாஹ் அந்த மனிதனை கொண்டு வரப்பட்டு அவனோடு அல்லாஹ் பேசுவான். பேசுகின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அடியானிடத்திலே கேட்பானாம், மனிதா, என்னுடைய வானவர்கள் இதோ பதிவு செய்திருக்கின்ற பதிவேட்டிலே ஏதாவது தவறிழைத்திருக்கிறார்களா, நீ செய்யாத ஒரு காரியத்தை பதிவு செய்திருக்கிறார்களா என்று அடியாரிடத்திலே அல்லாஹ் கேட்பானாம். அந்த நேரத்திலே அந்த அடியார்கள் சொல்லுவார்கள், இல்லை இல்லையா அல்லாஹ் என்று மறுத்து விடுவார்கள். அப்பொழுது உன்னால் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறதா என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். அந்த நேரத்திலும் அவன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை.
அப்பொழுது அல்லாஹ் ஒரு துண்டு சீட்டை வெளியாக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த துண்டு சீட்டையும் அவனுடைய பதிவேட்டையும் தராசிகளிலே வைக்கப்படுமாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த துண்டு சீட்டிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும். எனவே அந்த நேரத்திலே அந்த அல்லாஹ்வுடைய நாமம் குறிக்கப்பட்ட அந்த துண்டு சீட்டு இருக்கிறதே, அதற்கு நிகராக எதுவும் இருக்க மாட்டாது. அந்த துண்டு சீட்டினுடைய கனதியினால் அவனுடைய பதிவேட்டினுடைய தராசை விட அது கனதியாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய இஸ்ம் குறிக்கப்பட்ட அந்த துண்டு சீட்டுக்கு இந்த உலகத்திலே எதுவும் சமனாக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக சகோதரர்களே, எனவே அல்லாஹ் என்பவன் அவன் மிக கண்ணியமானவன், மகத்துவமானவன். அவன் நாளை மறுமையுடைய நாளில் எம்மை விசாரிக்கின்ற நிலையிலே எமைக்கு கொண்டு வரப்படுகின்ற சாட்சிகளும் அதே போன்று எம்முடைய எல்லா பதிவேடுகளையும் அல்லாஹ் அந்த நாளிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதனை கூட நிரூபிப்பதற்கு வானவர்களையும் மனிதனையும் அந்த இடத்திலே வானவர்கள் ஏதாவது பதிவு செய்வதிலே ஏதாவது பிழை இருக்கிறதா, தவறு இருக்கிறதா என்பதை கூட நிரூபித்து காட்டித்தான் இந்த மனிதனுக்கு நாளை மறுமையுடைய நாளிலே தீர்ப்பு சொல்ல இருக்கிறான். என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனோடு எப்படி நடந்து கொள்ளுகிறான், அடியானோடு எப்படி நடந்து கொள்ளுகிறான், அவனுக்கு நரகம் சுவர்க்கம், நல்லவன் கெட்டவன் என்பதை தீர்மானிப்பதற்கு எப்படியான வழிமுறைகளை நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துகிறான் என்பதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் சகோதரர்களே. எடுத்தாப்போல் மலக்குமார்கள் பதிவு செய்து விட்டார்கள் என்பதை அந்த மனிதனுக்கு முன்னாலே காட்டி அல்லாஹ் தீர்ப்பு சொல்லாமல் அந்த மனிதனிடத்தில் கூட அல்லாஹ் கேட்கிறான், இந்த மலக்குமார்களுடைய பதிவேட்டில் உனக்கு ஏதாவது தவறாக தெரிகிறதா, ஏதாவது அவர்கள் தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை கூட அந்த மனிதனுடைய அந்த முன்னிலையிலே அல்லாஹ் நிரூபிக்கிறான் என்பதை இந்த செய்தியிலே நானும் நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு நேரம் என்னையும் உங்களையும் வந்து அடைந்து கொள்ள இருக்கிறது. அந்த நேரம் எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கிறது. நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதை போன்று இன்னும் தொடர்ச்சியாக நாம் நினைத்த காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஏன், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும். இந்த பிரபஞ்சம் முழுமையாக அழிந்த பிறகு எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒரு நாள் ஒன்று சேர்க்க இருக்கிறான். விசாரணை இருக்கிறது, எமக்கான ஒரு முடிவு இருக்கிறது. இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாள் அதனை நானும் நீங்களும் கண்டுகொள்ள இருக்கிறோம். ஆக பயந்து கொள்வோம். அந்த நாளை, அந்த நேரத்தை, அன்று எங்களுக்கு வரக்கூடிய சாட்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதன் என்ற அடிப்படையிலே நாங்கள் மறந்து வாழ்கிறோம். ஆனால் மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். ஏன் சகோதரர்களே, இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சுற்றி பல சாட்சிகள் இருக்கிறது. நாம் தேவைப்பட்ட நேரத்தில் அவைகளை எல்லாம் நிரூபித்து காட்ட முடியும். எமக்கு எமது வசதிக்கேற்ப, எமது தேவைக்கேற்ப அவைகளை மாற்றி அமைக்க முடியும். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் எதையும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் எதையும் இல்லாமல் செய்ய முடியாது. ஏன், அல்லாஹ் மலக்குமார்களை சாட்டி அதை பதிவு செய்வதற்கென்று குறித்த மலக்குமார்களுக்கு பணியாளர்களாக அவர்களை அமர்த்தி அவற்றை நாளை மறுமையுடைய நாளில் எங்களுக்கு முன்னால் கொண்டு வர இருக்கிறான். ஆக அந்த நாள் பயங்கரமான நாள், அந்த நேரம் பயங்கரமான நேரம். அந்த நேரத்தில் எங்களுடைய சாட்சிகள் எமக்கு சாதகமாக எம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக அமைவதற்கு நாம் எல்லாம் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அந்த சாட்சிகளை சாதகமானதாக, அதே போன்ற சாட்சிகளின் அடிப்படையில் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வாழ்வை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த உலகத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே எம்மை எல்லாம் எழுப்பி விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளுவான், நமக்கு எதையெல்லாம் முன்னிலையாக சாட்சியாக கொண்டு வருவான் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் இந்த முதலாவது குத்துபாவிலே தெரிந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளில் அந்த நேரத்தை எப்படி அமைப்பான் என்றால், எங்களுடைய உறுப்புகளை சாட்சியாக கொண்டு வருவான். நமக்கு இருக்கிற கை, கால், நமக்கு இருக்கிற நாவு, இவைகளெல்லாம் சாட்சியாக மறுமையிலே வரும். அந்த சாட்சிகளின் அடிப்படையிலே அவைகளெல்லாம் பேசும். வநக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, வநஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அந்த உறுப்புகள் நாளை மறுமையுடைய நாளில் எங்களுக்கு முன்னாலே கொண்டு வரப்படும். அந்த உறுப்புகள் பேசுகின்ற சக்தி கொடுக்கப்படும். அவைகள் தங்களுடைய அந்த குற்றங்களை எல்லாம் செய்ததன் என்ற அடிப்படையிலே அவைகள் அவற்றை அந்த அல்லாஹ்வின் முன்னிலையிலே சாட்சியாக சொல்லும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சகோதரர்களே. ஆக இவ்வாறு அல்லாஹ்வுடைய அந்த முன்னிலையிலே சாட்சிகள் நிரூபிக்கப்படுகின்ற அந்த நேரம் மிக பயங்கரமான நேரம் சகோதரர்களே. ஏன் பயங்கரம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால், சகோதரர்களே, நாம் அந்த நேரத்திலே எமக்கு கிடைக்கின்ற முடிவை எதிர்பார்த்திருக்கிற நேரம், எமக்கு அந்த வரப்போகிற தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிற நேரம். எனவே அந்த தீர்ப்பு நல்லதாக அமைந்தால் நமக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பும், அந்த தீர்ப்பு நமக்கு சாதகம் இல்லாமல் நாம் குற்றவாளிகள் என்ற அடிப்படையிலே அந்த தீர்ப்பு கிடைக்குமாக இருந்தால் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ கை சேதமாக இருக்கும். எதிர்பார்த்திருக்கிற தீர்ப்பு நம்மை காப்பாற்றுகின்ற, நமக்கு அதற்கு பின்னால் உள்ள வாழ்வை நல்ல ஒரு வாழ்வாக அமைத்து தருகின்ற தீர்ப்பாக இருந்தால் மஸ்ரூரா, அவர்கள் சந்தோஷமடைவார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல தீர்ப்பு பிழையாக இருந்தால், அந்த தீர்ப்பிலே எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கவில்லை என்றால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடும் என்றெல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். கவலையால் அவர்களுடைய முகங்கள் வாடி இருக்கும் என்று சொல்லுகிறான். ஏன்? நாம் எதிர்பார்த்த தீர்ப்பல்லவா. அந்த தீர்ப்பிலே எங்களுக்கு நீ ஒரு பாவி குற்றவாளி என்று எழுதப்பட்டிருந்தால் சகோதரர்களே எவ்வளவு ஒரு கை சேதமாக இருக்கும் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே தான் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய பெருமதி விளங்கும். நாம் பேசுகிற பேச்சு, நாம் வாழுகிற வாழ்க்கை, நாம் செய்கின்ற நல்லமல்கள், இவைகள் இந்த உலகத்தில் நல்லதாக என்னால் செய்யப்பட்டிருந்தால் எனக்கு இன்றைக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருக்க மாட்டாதே. இந்த தீர்ப்பினூடாக நான் நரகம் செல்வதற்குரிய உரிமை சீட்டு எனக்கு கிடைத்திருக்க மாட்டாதே என்று மனிதர்கள் புலம்புகின்ற ஒரு நேரம் சகோதரர்களே, எவ்வளவு பயங்கரமானது. அதற்கு பின்னால நானும் நீங்களும் புலம்பி அழுது அழுது எதைத்தான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முன்வைத்தாலும் அல்லாஹ் அந்த நேரத்திலே எந்த விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்ற மாட்டான், எந்த விதமான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்படி பயங்கரமான ஒரு நேரம் வரப்போகிறதே சகோதரர்களே. என்ன தயார் செய்திருக்கிறோம் நாங்கள்? அந்த நேரம் வரப்போகிறது, அதற்காக வேண்டி நாங்கள் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே செல்வத்தை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், எங்களுக்கு சக்தியை தந்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இவ்வளவு விடயங்களையும் தந்திருக்கின்ற அல்லாஹ்
அவன் எதிர்பார்க்கிற அந்த மனிதனிடத்திலிருந்து அவன் இறைவனுக்காக செய்கின்ற அமலை நாங்கள் செய்திருக்கிறோமா சகோதரர்களே? அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா சகோதரர்களே? நேற்று எப்படி இருந்தேனோ அதே போன்றுதான் நான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு முந்த நாள் எப்படி இருந்தேனோ அதே போன்றுதான் நான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மரணம் ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்துக்கான பயணத்துக்கு நான் என்ன தயார் செய்திருக்கிறேன்? அன்புக்குரியவர்களை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துடைய ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறோமே, இந்த நாள் எமக்கு இதற்கு பின்னால் கிடைக்குமா? இந்த நாளிலே நான் வாழ முடியுமா? இந்த நாளை நான் மீண்டும் அடைந்து கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் இதுவரைக்கும் யோசிக்காமல் எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கழிக்கிறோம் என்றால் சகோதரர்களே, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். விசாரணைக்குரிய சாட்சிகள் நிரூபிக்கப்படுகின்ற விசாரணைகள் தொடர்கின்ற அந்த நாள் எவ்வளவு பயங்கரமான நாள். அந்த நாட்களுக்கு நாங்கள் ஏன் இன்னும் தயாராகவில்லை சகோதரர்களே? அல்லாஹ் திருமறையிலே இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், வக்குல்லு இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி. அவர்களுக்கு மறுமையிலே நாம் தீர்ப்பு வழங்குவதற்கு அவர்களுடைய கழுத்துகளிலே பட்டோலைகளை தொங்க வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு உங்களுடைய கையிலே இருக்கிறது. நாம் பதிவு செய்வதற்கு பதிவேடுகள் இருக்கிறது. பேசியது அதே போல நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் பதிவு செய்கின்ற அளவுக்கு நவீன விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. நேற்று நான் பேசியதை இன்று கேட்க முடியும். இன்று பேசியதை இன்னும் பல மாதங்கள் வருடங்களுக்கு பின்னால் கேட்கின்ற அளவுக்கு பதிவேடுகள் பதிவு செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நவீன நாகரிக அடிப்படையிலே அவைகளெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அப்படியானால் இந்த அறிவை தந்த அல்லாஹ் இந்த செய்திகளை பதிவு செய்வதற்குரிய கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் தன்னுடைய விசாரணைக்குரிய பதிவேட்டை எங்களுடைய கழுத்திலே தொங்கவிடப்பட்டு அவைகள் நாளை மறுமையிலே அந்த பதிவேடுகளை வாசித்து பார்க்கிற அளவுக்கு பதிவு செய்வதற்கு ஆற்றல் வைக்க மாட்டானா? அவனால் முடியாத ஒரு காரியமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கழுத்துகளிலே நாங்கள் தொங்க விட்டிருக்கின்றோம். அந்த பதிவேடுகளை நாளை மறுமையுடைய நாளில், விசாரணைக்குரிய நாளில், இக்ரா கித்தாபக், உங்களுடைய பதிவேடுகளை படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், என்ன செய்திருக்கிறீர்கள், எதை செய்திருக்கிறீர்கள் என்பதை படித்து பாருங்கள் என்று அல்லாஹ் மறுமையிலே அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். சகோதரர்களே, படித்து பார்க்க இருக்கிறோம், வாசித்து பார்க்க இருக்கிறோம். அந்த நேரத்திலே அந்த புத்தகங்களிலே இருக்கின்ற பதிவேட்டில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால என்னையும் உங்களையும் தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த பயணத்துக்கும் அந்த நேரத்துக்கும் தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே இந்த செய்திகளை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே நாங்கள் வளமையை போன்று வாழ்ந்துவிட்டு சென்று விட்டால், நான் நேற்றையை போன்று இன்று வாழ்ந்துவிட்டு சென்று விட்டால் சகோதரிகளே, அந்த நேரம் கை சேதமானது, அந்த நேரம் பயங்கரமானது. எனவே அந்த நேரத்தை இப்பொழுதிருந்தே நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். எங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் தயாராக வேண்டும். எமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் தயாராக வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து தயாராக வேண்டும், அறிவிலிருந்து தயாராக வேண்டும், ஆரோக்கியத்திலிருந்து தயாராக வேண்டும், வாலிபத்திலிருந்து தயாராக வேண்டும். எங்களுக்கு உலகத்தில் கிடைத்திருக்கின்ற இந்த உலக
வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தயார்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகளை சொல்லுகிறான், நிறைய ஆதாரங்களை முன்வைக்க இருக்கிறான். பேசாத எல்லா உலகத்தினுடைய படைப்பினங்களையும் சாட்சியாக கொண்டு வர இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு மறுமை, அந்த விசாரணை, அந்த தீர்ப்பு சொல்லுகின்ற நாள் என்னையும் உங்களையும் சந்திக்க இருக்கிறது சகோதரர்களே. எனவே அதற்கு தயாராகுவோம், அந்த நாளை நினைவு கூறுவோம். அந்த நாள் வந்துவிடும் என்று எதிர்பார்த்து எங்களுடைய ஒவ்வொரு நேரத்தையும் கழிப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலே யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் செல்லுகின்ற சந்தர்ப்பத்தை அடைவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.